ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்றது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். புதிய புதிய கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணணும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வீடியோ குவாலிட்டியா கொடுக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு வீடியோ ரீச் ஆனாலுமே அவங்க எதிர்பார்க்கிற அந்த எல்லையை அடையிறதுக்கு, குறிப்பிட்ட இலக்கு அடையிறதுக்கு பல நாட்கள் ஆகலாம். சிலருக்கு 1 மாதங்கள் ஆகலாம், சிலருக்கு 6 மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம், 2 வருடங்கள், 3 வருடங்கள், 10 வருடங்களாக கூட ஆகலாம். ஆனா இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி சிலவங்க இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ அண்மையில யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. வேற யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது, யூடியூப் சேனல் செய்ய முடியாது, இந்த யூடியூப் அதை ஒபிஷியலா பேன் பண்ணியிருந்தாங்க. வேற யூடியூப் சேனல் செய்ய முடியாது, யூடியூப் அதை ஒபிஷியலா பேன் பண்ணியிருந்தாங்க. இதான் யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பல யூடியூபர்ஸ் மாதிரி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒரே தடவை இவருக்கு மொத்தமா அள்ளி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருமைங்கிறதுனாலதான் யூடியூப் இவங்களை வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு இவரை பத்தி சொல்லணும்டா, இன்றைய ஃபுட்பால் உலகத்தில் ஒரு ஜாம்பவான திகழ்கின்றவர். பல சாதனைகளை வந்துகிட்டு எந்த ஒரு சோர்வும் இல்லாம அசால்ட்டா செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு மனிதர். இவருக்கு த காட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது எல்லா நேரத்துக்கும் சிறந்தவர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மாஸ்டர் பிளான் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி அவருடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு சில மணித்தியாலங்களிலேயே அவருடைய அடுத்த சாதனையும் நடக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3 மணித்தியாலங்களில் அவர் சில்வர் பிளே பட்டனை பெற்றுக்கொள்றாரு. அதுக்கு பின்னால 9 மணித்தியாலங்கள் அவர் யூடியூப்ல இருந்து கோல்டு பிளே பட்டனையும் பெற்றுக்கொள்றாரு. 12 மணித்தியாலத்துக்கு பின்னால யூடியூப்ல இருந்து டைமண்ட் பிளே பட்டனையும் பெற்றுக்கொள்றாரு. யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல கூட முதலிடத்தில் நம்பர் 1 செலிபிரிட்டியா இருக்காரு. அண்மையில் நடந்த ஒரு இன்டர்வியூல ஒரு ஊடகவியலாளர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இவ்வளவு சாதனைகளையும் அசால்ட்டா பீட் பண்ணி தூக்கிட்டு போறீங்களே, உங்களால மட்டும் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பதில சொல்றாரு. சாதனைகளை நான் பீட் பண்ணல, சாதனைகள் தான் என்ன பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கெத்த ஒரு பதில் சொல்லிக்கிட்டு போறாரு. எப்படி சாதனைகளை நான் பீட் பண்ணல, சாதனைகள் தான் என்ன பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்று ஒரு பதில் சொல்லிக்கிட்டு போறாரு. இப்படியான ஒரு மனிதனுடைய அடுத்த வெற்றிக்கு என்ன காரணமாக அமையும் என்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன அப்படியான காரணங்கள் தெரியுமோ அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறந்துடாம ஃபாய் கல்வி என்கிற ஒபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.